அந்த மாலை நேர காஃபி தடம். காஃபி ஷாப்பின் ஜன்னலோரம் அமர்ந்திருந்தனர் இருவரும். வெயிலில் பெங்களூரின் மாலை நேர போக்குவரத்து சத்தம். ஆனால் உள்ளே ஒரு மெல்லிய இசை. யாழினி கவினை பார்த்து மெல்லச் சிரித்தாள். நிஜமாகவே ரொம்ப தேங்க்ஸ் கவின். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அந்நியனா எனக்கு தைரியம் கொடுத்தீங்க. இன்னைக்கு என் திறமையை நம்பி எனக்கு வேலை கொடுத்துருக்கீங்க. நீங்கள் ரியலி கிரேட்ஃபுல் என்றாள். கவின் காஃபியை ஒரு சிப் கொடுத்து விட்டு, தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு யாழினி? அன்னைக்கு ட்ரெயினில் நீங்கள் பேசின அந்த ஐஏஎஸ் கனவு, உங்கள் கண்ணில் இருந்த அந்த வேகம், அதுதான் இன்னைக்கு உங்களை இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கு. நான் வெறும் ஒரு கருவிதான் என்றான் எளிமையாக. இருவரும் தங்களின் கடந்த 3 ஆண்டுகளை பகிர்ந்து கொண்டனர். யாழினி கூறினாள், காலேஜ் முடித்ததும் முழு நேரமாக ஐஏஎஸ்க்கு படிக்கணும் தான் ஆசை. ஆனால் வீட்டில் இருக்கிற சூழ்நிலை, ஒரு வேலை தேடிக்கிட்டே படிக்கலாம்னு முடிவு பண்ணேன். இந்த வேலை கிடைச்சது எனக்கு பெரிய நிம்மதி என்றார். உடனே கவின், நான் இப்போது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ரெண்டல் எடுத்து தனியாக இருக்கேன். ஆஃபீஸ் ஒர்க் அப்புறம் வீக்கெண்டில் சின்னதாக சோஷியல் சர்வீஸ்னு போயிட்டுருக்கு. காஃபி குடித்து முடித்து விட்டு கொஞ்சம் தூரம் நடக்கலாமா என்று கவின் கேட்க யாழினி சம்மதித்தார். பெங்களூரின் குளிர்ந்த காற்றில் அவர்கள் நடந்து கொண்டிருந்த போது சாலையோரம் ஒரு சிறிய நாய்க்குட்டி அடிபட்டு முணங்கி கொண்டிருப்பதை யாழினி கவனித்தார். யாழினி பதறி எடுத்துக்கொண்டு ஓடினார். அருகில் இருந்த கடையிலிருந்து பால் மற்றும் பிஸ்கட் வாங்கி வந்து அதற்கு வைத்தார். தன் கைக்குட்டியை எடுத்து அதன் காலில் இருந்த காயத்தை உடைத்து மென்மையாக பேசினார். அவளது அந்த தூய்மையான குழந்தைத்தனமான அன்பை பார்த்து கவினுக்கு ஏதோ ஒன்று. இத்தனை வருஷம் கழிச்சும் அதே ராமேஸ்வரத்து அப்பாவித்தனம் மாறாமல் அப்படியே இருக்காளே என்று வியந்து போனான் கவின். நேரம் கடந்து கொண்டிருக்க கவின் அவளை ஹாஸ்டல் வாசலில் விட்டான். கவின், ஓகே யாழினி, நாளையில இருந்து நீங்கள் ஆஃபீஸில் நம்ம டீமில் ஜாயின் பண்ணிக்கலாம். லேட்டாக வந்தால் உங்கள் மேனேஜர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், பார்த்துக்கோங்க என்று கண்டித்தான். யாழினி சிரித்து கொண்டே, கண்டிப்பாக சார், நாளைக்கு கரெக்ட் டைமுக்கு வந்துடுவேன். அவள் ஹாஸ்டல் உள்ளே செல்வதையே பார்த்து கொண்டிருந்த கவின் மனதிற்குள் நினைத்து கொண்டான். அந்த நாய்க்குட்டி மேலே அவள் காட்டின அன்பு அவளை மேலே இன்னும் ஒருபடி நேசிக்க வச்சிருச்சு. பெங்களூரின் காலை நேர நெரிசலை தாண்டி யாழினி அந்த பிரமாண்டமான ஐடி நிறுவனத்தின் வாசலில் நின்றாள். வெள்ளை நிற சுடிதாரில் கையில் ஒரு சிறிய நோட்டு புத்தகத்துடன் அவள் நுழையும் போது நெஞ்சுக்குள் ஒரு மெல்லிய நடுக்கம். ஆனால் ரயிலில் கவின் சொன்ன அந்த வார்த்தைகள் அவளுக்குள் எதிரொலித்தன. ஆங்கிலம் வெறும் மொழிதான், அறிவு கிடையாது. யாழினி கவினின் அறைக்குள் சென்றாள். கவின் அங்கே மிகவும் சீரியஸாக லேப்டாப்பில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தான். நேற்று பார்த்த அந்த ஜாலியான கவின் இப்போது இல்லை. குட் மார்னிங் சார், நான் ஜாயின் பண்ண வந்துட்டேன் என்றாள் யாழினி மெல்ல. கவின் தலையை நிமிர்ந்து அவளை பார்த்தான். ஒரு நிமிடம் அவளது அந்த தெளிவான தோற்றத்தின் ஒக்கி போனாலும் சற்றென்று தன்னை சமாளித்து கொண்டான். வெல்கம் யாழினி, இது உங்களோட ஐடிக்கு உங்கள் டீம் மெம்பர்ஸை மீட் பண்ணுங்க. அப்புறம் ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் இருக்குது, அதை ரெடி பண்ணுங்க என்றான் அதிகாரப்பூர்வமாக. மதிய உணவிற்கு பிறகு ஒரு மீட்டிங் நடந்தது. அனைவரும் ஆங்கிலத்தில் சரளமாக பேசிக்கொண்டிருக்க யாழினிக்கு தன் கருத்தை சொல்ல ஒரு தயக்கம். கவின் அதை கவனித்தான். அவன் மெல்ல அவளை பார்த்து, யாழினி, உங்களோட ஐடியா என்ன? தமிழில் யோசித்து இங்கிலீஷில் சொல்லுங்கள், அப்பா இருந்தாலும் பரவாயில்ல என்று பெண்களாலேயே ஊக்கப்படுத்தினான். யாழினி மெல்ல தொடங்கினான். ஆரம்பத்தில் தடுமாறினாலும் அடுத்த 5 நிமிடங்களில் அவள் சொன்ன ஐடியாக்கள் அனைவரையும் கவர்ந்தன. கவினின் முகத்தில் ஒரு பெருமித புன்னகை பூத்தது. மாலையில் ஒரு குட்டி சந்திப்பு. வேலை முடிந்து கிளம்பும் நேரம். கவின் அவரை தற்செயலாக கேண்டீனில் சந்தித்தான். என்ன யாழினி, முதல் நாள் எப்படி இருந்துச்சு? உங்கள் மேனேஜர் ரொம்ப டார்ச்சர் பண்ணலையே? சிரித்து கொண்டே கேட்டான் யாழினி. இல்லை சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் மீட்டிங்கில் நீங்கள் கொடுத்த அந்த சப்போர்ட், அதுதான் எனக்கு பெரிய தைரியம் என்றாள். கவின் உடனே,
சார்னு கூப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. ஆஃபீஸில் வேணால் அப்படி இருக்கட்டும், வெளியில் நம்ம அதே பழைய ட்ரெயின் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்றான். யாழினி உடனே, அதெல்லாம் இல்லைங்க சார், எனக்கு அப்படி கூப்பிட தான் பிடிச்சிருக்கு என்றார். நல்ல புன்னகை. ஓ அப்படியா என்று சிரித்துக்கொண்டே, சரிங்க மேடம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே கூப்பிடுங்க என்றான் கவின். சரி, வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவீங்க என்று கவின் கேட்க, இன்னைக்கு ஆஃபீஸில் கற்றுக்கிட்ட விஷயங்களை ஒரு முறை ரிவைஸ் பண்ணிட்டு அப்புறம் 2 மணி நேரம் சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு படிக்கணும் என்றார் யாழினி உறுதியுடன். கவின் அவளை வியப்புடன் பார்த்தான். எவ்வளவு வேலை இருந்தாலும் தன் லட்சியத்தை மறக்காத அவளது அந்த குணம் கவினுக்கு அவளை இன்னும் பிடித்து போக செய்த விஷயம் கவனிச்சிங்களா? அன்னைக்கு அந்த நாய்க்குட்டிக்கு பால் வாங்கி கொடுத்தப்ப இருந்த அதே ஒரு ஸ்பார்க் இப்போ உங்ககிட்ட தெரியுது. இந்த தன்னம்பிக்கை உங்களை ஒரு நாள் IAS அதிகாரியா கண்டிப்பா ஆகும் என்றான் கவின். யாழினி வெட்கத்துடன் சிரித்துவிட்டு விடைபெற்றாள். கவின் அவளது நடையையே பார்த்து கொண்டிருந்தான். அவளுக்கு தெரியாது, கவின் தன் ஃபோன் அவளது நம்பரை தி ட்ரீமர் என்று சேமித்து வைத்திருந்தது. இந்த கதையை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க.